friends, welcome back to Asmi's YouTube channel. In this channel, என்ன பார்க்க போறோம்னு சொன்னா beetroot வச்சு ஒரு டிஃபரண்டான ஒரு வெரைட்டி ஐட்டம் வந்து செய்வோம்னு சொல்லி தான் பார்த்தேன் இஃப்தாருக்கு. எப்பவும் போல இல்லாம ஃபிஷ் கட்லெட் செய்யாம ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் பீட்ரூட் வச்சு செஞ்சு பார்ப்போம். தனியாக பீட்ரூட் கட்லெட் மாதிரி செய்யாமல் அப்படி இருந்தாலும் சாப்பிட இல்லாது கொஞ்சம் இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்த்தேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வந்துச்சு. அதுதான் ஷேர் பண்ணுறேன். 250 கிராம் வந்து பாயில்டு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க, கிழங்கு. அதோட சின்ன வெங்காயம் ஒரு 2-3 துண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தண்ணி விடாது, அதுதான் நல்ல கட்லெட்டுக்கு. அதே போல் வந்து கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமும், ஒரு ஹாஃப் பீட்ரூட் வந்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட செமன் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. செமன் இல்லாட்டி வெஜிடபிள் கட்லெட் மாதிரி இருக்கும், பட் அதை விட இப்படி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேறு என்ன கறியும் ஃபில் பண்ணி கொள்ளலாம் உங்களுக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சம் ஒவ்வொரு டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய வேறு எந்த ஸ்பைசஸும் தேவைப்படாது, மிளகுத்தூள் மட்டுமே போதாட்டி இன்னும் எட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு போட்டு இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி ரவுண்டாக அழகாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் இதை அப்படியே ரவுண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலும், அப்படி இல்லாட்டி ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி போட்டு எக் மிக்சிங்கில் வந்து முக்கி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸ்லேயும் அப்புறம் பெரட்டி எடுத்து அழகாக பொரிச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட இதை வந்து பொரிக்க முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பொரிச்சிக்கொள்ளையிலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.